ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோழி குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம் போட்டுட்டு கருவேப்பிலை போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறது நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. என் பொண்ணுக்கு ஃபுல்லாக கோல்டு இருக்கிறதுனால பட்டை, கிராம்பு, லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே அரைச்சிட்டேன். அது நல்லா எண்ணெயில் வதக்குங்க. நல்லா எண்ணெயில் வதக்குனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கின அப்புறம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணுங்கள். இது கண்ட்ரி சிக்கன். ஏன்னா என் பொண்ணுக்கு ஃபுல்லாக கோல்ட் ஆகிருக்கு, அதனால் நாட்டுக்கோழி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நாட்டுக்கோழி வாங்கினேன். நல்லா எலும்பாக இருக்கிற நாட்டுக்கோழி போட்டுட்டு சால்ட் ஆட் பண்ணுங்கள். நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். கல்லுப்பு யூஸ் பண்ணால் தான் குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா வதக்குங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், நான் வேறு எந்த மிளகாத்தூளும் யூஸ் பண்ண மாட்டேன். மிளகாத்தூள் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே சிக்கன் வேகணும், அப்போ தான் சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குக் பண்ணுங்கள். அப்புறம் மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், ஆட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு போட்டால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதை பாயில் பண்ண சிக்கனோட ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க, கிரேவி மாதிரி வேணும்னா கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா அது வதங்கின அப்புறம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கணும், அப்போ தான் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாடியிலே 3 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணுங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் இந்த டைமே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்.